Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். என்ன ஸ்நாக்ஸ்னா வந்து ஸ்ப்ரிங் ரோல், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் தான் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நான் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஷீட் வந்து நான் வந்து மால்ல தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போதாது உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக காட்டலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஷீட் வந்து நம்ம வந்து ரோல் பண்ணது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஷீட்ஸ் வந்து எதில் பண்ணியிருக்காங்கன்னா மைடாவில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 20 ஷீட்ஸ் இருக்குது. இந்த 20 ஷீட்ஸோட சைஸ் என்ன சைஸு, நெக்ஸ்ட் அதோட கிராம்ஸு, நெக்ஸ்ட் எதுலலாம் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி இதை வந்து நம்ம நார்மலாக வந்து பேனில் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம் ஸ்ப்ரிங் ரோல். அப்படி இல்லைன்னா பேக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆஸ் ஃப்ரை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ் ஃப்ரைலையும் பண்ணலாம். ஸோ 20 ஷீட்ஸோட ரேட் வந்து 110. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் கீமா வச்சு பண்ணலாம், வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வந்து வெஜ்லாம் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மோமோஸ் கூட இதில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் எல்லாம் வச்சு சாக்லேட் சிரப் வச்சும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். நான் வந்து கேரட், கேப்சிகம், நெக்ஸ்ட் கேபேஜ் எடுத்துருக்கேன். நீங்கள் ஆனியனும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் எடுத்திங்கன்னா கேபேஜோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சாஸ் வந்து கார்லிக் சாஸ் எடுத்துருக்கேன், செஸ்வான் சில்லி கார்லிக் சாஸ் எடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப், நெக்ஸ்ட் கிரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நான் 20 ஷீட் சொன்னல, அந்த 20 ஷீட்டில் வந்து நான் ஒரு 6 ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது குவாலிட்டி கூட நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 8 இன்ச்சு சைஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லா சூப்பராக பண்ணலாம். இதை வந்து நீங்கள் திருப்பி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண உடனே வந்து அதை பிச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கிழிஞ்சிடும். ஆக கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா நாங்கள் நல்லா சூப்பராக ஷீட் வருது. இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா வெஜ்ஸும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு க்ரன்ச்சி அளவுக்கு இருந்தால் போதும். சும்மா சாட்டேட் மட்டும் பண்ணி எடுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்து நீங்கள் வந்து பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கார்ன் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆகாது, உங்களுக்கு இது சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதே விதத்தில் வந்து உங்களுக்கு அந்த க்ரன்ச்சி போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கி வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப்பும் நான் 1 டீஸ்பூன் ஆட். அடுத்தது கிரீன் சில்லி சாஸு. ஸோ இந்த சில்லி சாஸ்லாம் நான் ஆட் பண்ணதில் எனக்கு இதுலேயே ஸ்பைசி வந்துடும். சோயா சாஸ் வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடும். இந்த அளவுக்கு போதும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு சைனீஸ் ரெசிபியாக இருக்கிறதால நம்ம வந்து நிறைய சாஸ் ஆட் பண்ணாதான் இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ரோல் நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணுறீங்கன்னா சிக்கனை வந்து கொஞ்சம் நல்லா 65 மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி இதில் போட்டு ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பெப்பர் சால்ட் போட்டு சிக்கனை வந்து பாயில் பண்ணி அந்த பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணலாம். உங்களோட ஃப்ளேவர் தான். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி இலை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ இந்த ஷீட்டை வந்து நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இப்படி வச்சுருக்கேன். வச்சுன்னு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போதும். ஸோ இந்த ஷீட்டில் எப்படி வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும்னு சொல்லி அது வந்து அந்த ஷீட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பேக் சைடில் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்டஃபிங் வைக்க தேவையில்ல, ஒரு லிமிட்டான ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சு இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு வெளியில் வந்து ஸ்டஃபிங் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவரோட வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்டர் போட்டு, நீங்கள் வந்து மைதா இருந்துச்சுன்னா மைதா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நமக்கு வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ இதை ஃபுல்லாக வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஷீட்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து கோதுமை மாவில் வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து நமக்கு இந்த ஸ்டஃபிங்கில் வந்து ஒரு 6 to 7 வந்து ஸ்ப்ரிங் ரோல் வரும். ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டீப் ஃப்ரைடாக இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ எல்லாமே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயிலில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஃபுல்லாக கருகிடும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும் ஸ்ப்ரிங் ரோல். அதுக்காக வந்து நீங்கள் கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ரோல் மட்டும் நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு டேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் லைட்டாக டேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரே சைடே வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி வச்சு இப்படி டேர்ன் பண்ணுங்க, ஏன்னா நம்மளுக்கு எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 to 5 minutes ஆச்சு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடுமே ஈவனாக வந்து நம்மளுக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்துருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வந்து வெளியில் வரவே இல்லை. உள்ள ஸ்டஃபிங்கு நம்ம நல்லா வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா வச்சு நல்லா ஒட்டி வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு நல்லா. இப்படி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.